ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். கேட்பது கிடைக்கும், கிடைப்பது நிலைக்கும். போதுண்டா சாமி, என் விதி இவ்வளவுதான், என் குடும்பத்து வறுமை மாறவே மாறாதுன்னு அழுது புலம்புனது போதும். என் குழந்தையே, இன்னைக்கு இந்த நொடி உன் வாழ்க்கையோட மிகப்பெரிய போர் முடியுது. பிரபஞ்சமும் இறைவனும் உனக்கு ஒரு உத்தரவு போடுறாங்க. நிறுத்து, உன் ஏழ்மை நிலை இதோடு முடிஞ்சிருச்சு. இது வெறும் ஆறுதல் வார்த்தை இல்லை, உனக்கான தீர்ப்பு. இத்தனை காலம் பட்ட அவமானமும் கடன் தொல்லையும் உன்னை அழிக்க வரல, உன்னை ஒரு சிங்கமா செதுக்க வந்திருக்கு. உன் ரத்தத்தில் வீரம் இருக்கு. உன் எண்ணத்தை மாற்று. என்னால் முடியாதுன்னு சொல்கிறத நிறுத்து. இன்னையிலிருந்து தலை நிமிர்ந்து நட. உன் வறுமை முடிஞ்சிருச்சு, உன் சாம்ராஜ்யம் தொடங்குது. கொஞ்சம் நில்லுங்க, இதை தாண்டி போயிடாதுங்க. ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே பெரிய பாரத்தை சுமந்துக்கிட்டு யாராவது நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாங்களான்னு எங்கிட்டு இன்னைக்கு தானே. உடைந்த பானை பாதியில் சிந்தின தண்ணி தான் இந்த பாதை முழுக்க அழகான பூக்களை பூக்க வச்சது. அதே போலதான் நீங்கள் பட்ட கஷ்டமும் ஏமாற்றமும் உங்களை உடைக்கல, பக்குவப்படுத்தி இருக்கு. இறைவன் சொல்றார், அதாவது பாபா சொல்றாங்க, உன் சோதனை காலம் உனக்கு முடிஞ்சு போச்சு. இனிமே என்கிட்ட அது இல்லை இது இல்லைன்னு புலம்பாதீங்க. கையில் இருக்கிற சின்ன விஷயத்துக்கு நன்றி சொல்லுங்க. கதவுகள் அடைக்கப்பட்டா சுவர்களை உடைச்சுக்கிட்டு முன்னாடி போங்க. இன்னைக்கு நைட்டு ஒரு சின்ன புன்னகையோட தூங்குங்க. நாளைக்கு விடியறது புதிய நாள் இல்லை, உங்களோட புதிய வாழ்க்கை. நம்பிக்கை இருந்தால் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏழ்மை அப்படிங்கிறது உங்கள் தலையெழுத்தில் இல்லைங்க, அது உங்களோட ஒரு தற்காலிக முகவரி மட்டும்தான். நீங்கள் பணக்காரனை மாறினதும் ஏழையாக மாறுறதும் உங்களோட மைண்ட் செட்டில் தான் இருக்குது. உங்கள் மைண்ட் செட்டு நான் ஏழையாக இருக்கேன்னு நினச்சா நீங்கள் ஏழையாக தான் இருப்பீங்க. பணக்காரராகணும், நான் பணக்காரனாக மாறிட்டு இருக்கேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பணக்காரராக ஆவீங்க. உங்களோட ஏழ்மை நிலை இன்னையிலேருந்து முடிஞ்சதும். நான் ஏழைன்னு உங்கள் நாக்கால் சொல்கிறத ஃபஸ்ட்டு நிறுத்திடுங்க. அடுத்தவன் வாழ்க்கையும் அவனோட பணத்தையும் ஒப்பீடு பண்ணாதீங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க வீட்டில் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பீடு பண்ணிக்காதீங்க. உங்களுக்கான அமைப்பு என்னவோ அது கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். உங்கள் உழைப்பை உண்மையாக போடுங்க. பலனை இறைவன் பாதத்தில் சரணடைச்சிருவாங்க. பிரபஞ்சத்தோட விதி என்ன தெரியுமா? நீங்கள் எதை ஆழமாக நம்புறீங்களோ அதை தான் உங்கள் வாழ்க்கை வந்து ஈர்க்கும். என் ஏழ்மை நிலைமை இன்றோடு முடிஞ்சதுன்னு உங்கள் மனசுக்குள்ளே 100 தடவை சொல்லுங்கள். கண்டிப்பாக மாற்றம் இன்னையிலேருந்தே தொடங்கும். அடப்போப்பா, ராத்திரியெல்லாம் தூக்கம் வராமல் கடன்காரனுக்கு பயந்து அழுதுகிட்டே இருக்கியே அப்படின்னு மனசுக்குள்ளே நீங்கள் நினைக்கிறது எங்களுக்கு புரியுது. உன்னை படைத்த சாமி, உன் குலதெய்வம் சாய்பாபா சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. கல்லுக்குள்ளே இருக்க தேரைக்கே உணவளிக்கிற குலதெய்வம் உன்னை வீதியில் விட்டுடுமா என்ன? இன்னைக்கு உன் குலதெய்வம் உன் தலைமையில் கை வச்சு சொல்லுது, மகனே மகளே, அழுது புலம்புனது போதும். உன் வறுமையும் ஏழ்மையும் நான் இன்னையோட முறிச்சு எரிஞ்சிட்டேன். இதே தான் சாய்பாபா சொல்கிறாங்க, நம்பிக்கை, பொறுமை. அந்த பொறுமையோடு நம்ம இருந்தோம்னா நம்மளோட வறுமை ஏழ்மையும் நம்மளை விட்டு சீக்கிரம் போயிடும். காலையில் எந்திரிச்சா முகமலர் ஐயரு, வாசல் தெளித்து என் வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகட்டும்னு கும்பிடு. பசிச்சவனுக்கு ஒரு பிடி சோறு போடு. உன் தலையெழுத்தே மாறும். நம்பினோரை எந்த சாமியும் கைவிடாது. உன் குலதெய்வமாக இருந்தாலும் சரி, நீ வணங்கும் பாபாவும் சரி, கைவிட மாட்டார்கள். நம்பிக்கையோடு இருங்கள். உங்கள் குலதெய்வத்தோட பெயரை கமெண்டில் தட்டிட்டு போங்க சாமி, கண்டிப்பாக உங்களுக்கு அருள் கிடைக்கும். இருள் நீங்கி வெளிப்பொருக்கும் நன்னாள், பெருந்துயரம் அகன்று பேரானந்தம் பிறக்கும் அற்புத வேலை உனக்கு தொடங்கிவிட்டது. இறைவா, என் வறுமை அகலாதான்னு நீ ஏங்கிய உன் ஆன்மீகாவிற்கு இறை அரியணையில் இருந்து பிறந்துள்ள பேரருள் வாக்கு இது. அஞ்சேல், உன்னுடைய ஏழ்மை நிலை இன்றோடு முடிந்தது. காரிருள் அடர்ந்து செறிந்தாலன்றி விடிவெள்ளியின் பிரகாசத்தை உணர முடியாது. உன் சோதனையின் இருள் முடிந்தது. இதே தான் அப்பர் பெருமாள் வந்து பாடுவாங்க ஒரு சின்ன பாட்டு. இறைவனின் அருளை துணையாக கொண்டவனுக்கு எந்நாளும் இன்பமே, துன்பமே இல்லை. இன்றிலிருந்து உன் சொல்லும் செயலும் மங்களமாகட்டும். வறுமை அகன்றது, வளமை பெருகுகின்றது. துணையாக கொண்டவனுக்கு உலகில் வறுமைங்கிறதே ஒரு பொருட்டல்ல. ஏன்னா இறைவனின் திருநாமத்தை சிந்திக்கும் கணத்திலேயே அதுக்கு தான் பாபாவோட நாமஸ்மரணை 108 திரும்ப வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம நாமஸ்மரணை சொல்லிக்கிட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளோட பிரச்சனைகள் முடிஞ்சு சகல ஐஸ்வர்யங்களையும் நம்மளை நோக்கி வர தொடங்கும். இதே தான் மகாபாரதத்தில் வந்து குசேலன் வந்து வறுமையில் இருந்தப்ப கண்ணனை தேடி போகிறாங்க. அவர் கொண்டு சென்றது பார்த்திங்கன்னா ஒரு கூட அவள் மட்டும்தான். ஆனால் இறைவன் வந்து அதுக்கு பதிலாக என்ன கொடுத்தாங்க? சகல செல்வங்களையும் அள்ளி கொடுத்தார்கள். இறைவன் எதிர்பார்ப்பது உங்கள் தூய்மையான பக்தியும் அசையாத நம்பிக்கையும் மட்டும்தான்.
ஸோ நம்ம இறைவன் மேலே தூய்மையான பக்தியையும் நம்பிக்கையும் இதோடு சேர்த்து பொறுமையும் வைக்கணும். இதை தான் பாபா சொல்கிறாங்க, நம்பிக்கையும் பொறுமையும் உங்கள்கிட்ட இருக்கணும்னு சொல்லிட்டு. நம்மளோட குறுகிய எண்ணங்களை அகற்றணும். பேரண்டத்தின் அதிபதியான இறைவனின் குழந்தைகள் நம்பல். உங்கள் சிந்தனை கம்பீரமாக இருக்கணும். இருக்கும் சிறிய அளவிலும் பிற உயிர்களுக்கு நம்ம உதவணும். காகத்திற்கும் குருவிக்கும் பசித்தோருக்கும் இடப்படும் சிறு துளி உணவும் நமக்கான செல்வ கதவுகளை திறக்கும். என் செயல்கள் அனைத்தும் பாபாவிற்கே சமர்ப்பணம் என்ற எண்ணத்தோடு நம்ம உழைக்கணும். உழைப்பின் கனியை இறைவன் உங்களுக்கு கோடான கோடியாக தருவான். உங்கள் கரங்களை கூப்பி கண்களை மூடுங்கள். உங்கள் புருவ மத்தியில் பிரகாசிக்கும் ஜோதியை தரிசியுங்கள். அதுதான் இறைவனின் பேரொளி. மனதிற்குள் இந்த அருளுரையை திரும்ப சொல்லுங்கள். என் அகத்திலும் புறத்திலும் நிறைந்திருக்கும் இறைவா, என் வறுமை என்னும் இருளை தொலைத்து அருள் என்னும் ஒளியை ஏற்றி வைத்தாய். இன்று முதல் என் இல்லத்திலும் உள்ளத்திலும் மங்களம் பொங்குகிறது. நான் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று வாழ்கிறேன். உன் திருவடிக்கு என் அனந்த கோடி நன்றிகள். ஓம் சாய்ராம். உங்கள் உடல் முடக்க ஒரு தெய்வீக அதிர்வும் அமைதியும் பருவதை உணருங்கள். உங்கள் முகத்தில் இறைவனின் பிரகாசம் கமழ்கிறது. இனி உங்கள் வாழ்வில் துயரம் இல்லை, தோல்வி இல்லை, ஏழ்மை இல்லை. இன்றைய நன்னாள் முதல் உங்கள் இல்லத்தில் லக்ஷ்மி கடாட்சமும் தொழிலில் விருத்தியும் மனதில் பிரசன்னமும் நிலைத்திருக்கும். நம்பிக்கையோடு அடியெடுத்து வையுங்கள். இந்த உலகத்தில் மனித பிறப்பில் பல அர்த்தங்கள் இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் மனித பிறப்பு என்பது ஒருவரை ஒருவர் உதவி செய்வதற்காகவே படைக்கப்பட்ட ஒரு அற்புதமான படைப்பாகும். இவற்றை எவரும் சரிவர புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனினும் ஒருவருக்கும் அவரவருக்கான முக்கியத்துவத்தையும் நான் கட்டாயம் வைத்துள்ளேன். அதில் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு வாழ்க்கை பாடம் உண்டு. அதில் பல வித்தியாசங்களும் பல நற்பலன்களும் கட்டாயம் உண்டு. முதலில் பிரபஞ்சம் என்ன செய்கிறது என்பதையும் அதன் முக்கியத்துவத்தையும் நான் உனக்கு நிறையவே உணர்த்தப் போகிறேன். அவற்றை நீ நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. இந்த பிரபஞ்சத்தில் இரவும் பகலும் எப்படி இருக்கிறதோ அதே போலதான் மனித வாழ்வில் இன்பமும் துன்பமும் கலந்தே இருக்கிறது. அவற்றை நீ கஷ்டப்படாமல் கலந்து செல்ல பழக வேண்டும். உன் குடும்பத்தை நீ நன்றாக கவனித்துக் கொள்கிறாய். நீ அனைவரிடமும் அன்பாக நடந்து கொள்கிறாய். இவற்றை பார்க்கும்போது என் மனம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது. என் செல்லமே, நீ எப்படி இருக்கிறாயோ அதே போல் உன் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் நான் உன்னை போன்றே வழிநடத்துவேன். நீ எதற்கும் கலக்கம் கொள்ளாதே. இந்த பிரபஞ்சத்தில் எனக்கு கிடைத்த நல்ல விஷயங்களுக்கு முதலில் நீ நன்றி சொல்ல பழகு. நீ அவ்வாறு செய்தாலே இன்னும் பல நன்மைகள் உன்னை தேடி வந்தே தீரும். உன் பூஜை அறையில் பச்சை கற்பூரம், மஞ்சள் தூள், தாளம்பு, குங்குமம் இவற்றையெல்லாம் நிறைவாக இருக்கும்படி கவனித்துக்கொள். அதன்பின் உனக்கான நல்ல விஷயங்களும் மங்கள நிகழ்வுகளும் உன் இல்லத்தில் எப்போதும் நடந்து கொண்டே இருக்கும். என் செல்லமே, நீ நினைப்பது போல் வாழ்க்கை ஒன்றும் அவ்வளவு கடினமானதல்ல. உன்னை சுற்றி உள்ளவர்களை நீ சமாளிப்பதுதான் மிக மிக கடினம். யாரையும் நம்பாமல் உன்னையே நீ அதிகமாக நம்பு. நீ ஒரு நாள் வாழ்வில் நிச்சயம் உயர்வடைவாய். உன் எண்ணங்கள் மிகவும் வலிமையானது. அவற்றை பூக்களைப் போல தூவினால் அது உனக்கு புகழ் மாலையாக கிடைக்கும். கற்களைப் போல மற்றவர்கள் மீது வீசினால் அது உனக்கு காயங்களாதான் கிடைக்கும். ஒரு விடியும் என்று காத்திருக்காமல் இன்றே முடியும் முயற்சி செய். உன் வேதனைகளும் வெற்றிகளாக மாறும். எப்படி முடியும் என்பதற்கும் ஏன் முடியாது என்பதற்கும் உள்ள தூரமே துணிச்சல். நீ எப்போதும் உன் செயல்பாடுகளில் துணிச்சலோடு இரு. உன்னோடு நான் இருக்கிறேன். உன் மனதில் உறுதி இருந்தால் உன் வாழ்க்கை கோபுரமாக உயரும் என் பிள்ளையே. எது தேவை என்று அறியாமல் தேடினால் நீ எவ்வளவு தேடினாலும் எதுவும் உனக்கு கிடைக்காமலே போய்விடும். எனவே எப்போது எது தேவை என்பதை அறிந்து கொண்டு தேடு. நீ நல்ல செயல்களில் ஈடுபடுவதன் மூலம் கிடைக்கும் மன நிறைவுதான் உனக்கான உண்மையான மகிழ்ச்சி. உன் வாழ்வில் நீ இழந்ததை பற்றி நினைக்காமல் வாழ்க்கையில் நீ பெற்றதையெல்லாம் நினைத்து பார். அப்போதுதான் நீ எதிர்பார்க்கும் இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை நீ எளிதாக பெற்றுக்கொள்ள முடியும். கடுகளவு பெற்றாலும் சந்தோஷம் கொள். அப்போதுதான் உன் வாழ்க்கை சிறக்கும். அறிமுகப்படுத்தப்பட்ட அன்பு தேவையில்லை. அன்பை காட்ட அறிமுகம் தேவையில்லை. எல்லோரிடமும் அன்பாக பழகு என் செல்லமே. எண்ணத்தில் தூய்மையும் சொல்லில் இனிமையும் செயலில் நேர்மையும் கொண்டதே எளிமையான வாழ்க்கை. உன் மனதில் என் மீது வைக்கும் உண்மையான பக்தி ஆலமர வேர் போன்றது. அதை தகர்க்க புயலே வந்தாலும் உன் பக்தி என்றும் உன்னை தாங்கி நிற்கும் என் செல்லமே. ஒரு மனிதனை பலசாலியாக்குவதும் அன்புதான், பலவீனமாக்குவதும் அன்புதான். மற்றவர்களை பற்றி ஆராய்ந்து உன் மனதை காயப்படுத்தி கொள்ளாதே. உனக்கான பாடம் என்று அதை அனுபவமாய் எடுத்துக்கொள். உன் வாழ்க்கை சிறப்பானதாக மாறும். நீ நினைக்கும் எண்ணங்கள் யாவும்
எண்ணியபடி உன் வாழ்வில் நடக்க நான் ஆசீர்வதிப்பேன். இப்போது உன் உள்ளத்தில் எப்போதும் இன்பம் நிறைந்திருக்க நான் உன் அருகே இருந்து கொண்டேதான் இருக்கிறேன். வேடிக்கை பார்த்து மற்றவர்களை விமர்சனம் செய்வதை விட வெற்றிக்காக களத்தில் இறங்கி போராடு. நீ எதிர்பார்க்கும் அனைத்தும் உனக்கு வசமாகும். தோல்விகளுக்கெல்லாம் கலங்காதே. தோற்றாலும் நீ தனித்துவமாய் திகழ்வாய். தனக்கே உரித்தான தனிப்பட்ட வலிமையினை மறைத்து வைத்துள்ளதுதான் இந்த வாழ்க்கை. அதை வாழ்ந்து பார்த்தால் மட்டும்தான் உன் வாழ்வின் முழு வலிமையை நீ கண்டறிந்து அறிய முடியும். நீ பிரச்சனையில் இருக்கும்போது அதுதான் முடிவாக இருக்குமோ என்று நினைத்து விடாதே. அது உன் வாழ்க்கை பாதையில் ஒரு வளைவான இடம், அவ்வளவுதான். உதிக்கும் சூரியனைப் போல உன் வாழ்க்கை பிரகாசமாக மாறும். உன் ஏழ்மை இன்றோடு முடிந்துவிட்டது. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.